ஒரு சூப்பர் டேஸ்ட்டான குழந்தைங்களாம் விரும்பி சாப்பிட்ற மாதிரியான பாஸ்தா எப்படி செஞ்சாக்குன்னு பார்த்துருமா. கொதிக்கிற தண்ணியில் பாஸ்தாவை சேர்த்துட்டு 1.5 ஸ்பூன் போல் உப்பு, 2 ஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துட்டு 5 நிமிஷத்துக்கு கொதிக்க வச்சு நல்லா எடுத்துக்கோங்க. கரெக்டாக இருக்கும். இப்போ ஃபில்டர் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ் வாட்டர் போட்டு நல்லா அலசிக்கோங்க. இப்போ நல்லா உதிரியாகவும் இருக்கும், கரெக்டாக வெந்து வந்திருக்கும். இப்போ செய்கிறதுக்கு பாத்திரம் வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு 2 பல்லு பூண்டு, 3 பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா கண்ணாடி பதம் மாதிரி வதங்கணும். வதங்கினதுக்கு அப்புறமேட்டு 2 தக்காளியை மிக்சியில் நல்லா ஜூஸாக அரைச்சி சேர்த்துக்கோங்க. தண்ணி ஊற்றாமல் நல்லா அரைச்சிக்கோங்க. இப்போ தக்காளியோட பச்சை வாசனைலாம் போக தட்டிக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. தண்ணி எதுவுமே சேர்க்க வேண்டாம், உப்பு சேர்க்க வேண்டாங்க. இப்போ தக்காளி நல்லா திக்காகி வதங்கினதுக்கு அப்புறமேட்டு நான் வந்துட்டு கேப்சிகம் சேர்த்துருக்கேன் காய்க்காண்டி. இப்போ காய்க்கு தேவையான உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. காய் வந்து 3/4 பதம்னாலும் நல்லா வேகணும். அதனால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு போட்டு மூடி வச்சிடலாம். அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, ரொம்ப சிம்மில் வைக்கணும் அவசியம் இல்லை. மூடி போட்டுட்டு 2 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா கரெக்டாக வெந்து வந்திருக்கும். இப்போ காய் நல்லா வதங்கினதுக்கப்புறமேட்டு நீங்கள் வந்துட்டு உங்களால் விருப்பமான காய் தாங்க. இதிலே வந்துட்டு கேரட்டு, பீன்ஸு, ப்ரொக்கோலின்னு எது வேணாலும் சேர்த்துக்கரலாம். 4 ஸ்பூன் போல் டொமேட்டோ சாஸ் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ரொம்ப நேரம் வதங்கணும் அவசியம் இல்லை. கொஞ்சம் நேரம் வதங்கினதுக்கப்புறமேட்டு நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிற பாஸ்தாவை சேர்த்துக்கரலாம். எல்லா பாஸ்தாவுமே இதே மாதிரி தாங்க வேக வைக்கணும். இப்போ பாஸ்தாவை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. உப்பு பத்தலை அப்படின்னா இந்த டைமில் கூட சேர்த்துக்கோங்க. எனக்கு வந்து கரெக்டாக இருந்துச்சு. ஏன்னா வந்துட்டு பாஸ்தா வேகும்போது நம்ம உப்பு சேர்த்துருக்கோம். இப்போ எக்ஸ்ட்ரா 3 ஸ்பூன் போல் டொமேட்டோ சாஸ் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டே சாஸ் சேர்க்குறத விட இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணுற டைம்லேயும் கொஞ்சம் சாஸ் சேர்த்திங்க அப்படின்னா நல்லா ஜூஸியாக இருக்கும். இப்போ நல்லா வதக்கி விட்டுட்டு எடுத்துட்டிங்க அப்படின்னா ஒரு சூப்பர் டேஸ்ட்டான குழந்தைங்களை விரும்பி சாப்பிட்ற பாஸ்தா ரெடி. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணிவிட்டு, சப்போர்ட் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.